கண்களை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபை ஆராதனையை ஆசீர்வதிங்கப்பா. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வராமல் தடைபடுகிற தடைகளை மாற்றி கொண்டு வாங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதுவரை நீர் செய்த நன்மைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதி ஏசப்பா நீங்க பொறுப்படுங்கப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிப்பதான் இந்த ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வராமல் தடைபடுகிற தடைகளை மாற்றி கொண்டு வாங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடல் பகுதி ஏசப்பா, சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, ஆராதனை பகுதி, செய்தி பகுதி, எல்லா பகுதியும் ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேவ ஆவியானவர் அப்பா உம்முடைய வல்லமையால் நிரப்புங்க அப்பா. உம்முடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. உங்க கையில் ஒப்பு கொடுக்குற ஏசப்பா. என்னை மறைத்து ஏசப்பா நீங்க வெளிப்படுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய நாமத்தை நிமித்தம் மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் நீர் ஏசப்பா எதை கொண்டு பேச சித்தமா இருக்கிறீங்களோ அதை கொண்டு பேசும்படியா ஜெபிக்கிறோம். பாடல் பகுதியை ஆசீர்வதிங்க, ஆராதனை ஆசீர்வதிங்க அப்பா. தேவ ஆவியானவர் அசைவாடுங்க அப்பா. இரக்கம் செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் தலையிலே 5வது பாடல், 5வது பாடலை பாடுவோம். பாட்டு புக்ல 5வது பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே, புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோரே பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோரே பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற
மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதால். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் தந்து தந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10வது பாடல். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்
ஹல்லேலூயா. 2593வது பாடல். யாரெல்லாம் ஆனந்த களிப்பா இருக்கா? ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கைகள் தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்க
எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனந்துள்ள களிப்புள்ள உதடுகளால் தேவனை போற்றி பாடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து தேவனை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நம்முடைய தேவனுக்கு எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாச மோசங்கள் வந்த போதிலும், எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதிலும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவனை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனை நம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உங்க அன்பை எங்களுக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஏசப்பா உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு இருக்கிற அன்பை எங்களுக்கு தாங்கப்பா. சாந்தத்தை தாங்கப்பா. சமாதானத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நம்மளை காண்கிறவர்கள் தேவனை காணணும். நம்மளை காண்கிற ஒவ்வொருவரும் தேவனை காணணும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பிரியமானதா இருக்கணும். காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம். காயத்தை ஆற்றுகிற வார்த்தைகளாய் நம்ம பேசணும். ஏசப்பாகிட்ட எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்களை போல மாற்றுங்கப்பா எங்களை. ஏசப்பா எங்களை உங்களை போல மாற்றுங்கப்பா. உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. உம்மை போல மாற்றுங்கப்பா. உம்மை போல மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? வாயில திறந்து தேவனிட கேளுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பொறுமையை தாங்க ஏசப்பா. சமாதானத்தை தாங்கப்பா. நிம்மதியை தாங்க ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை போல மாறணுமே ஏசையா. நான் உம்மை போல மாறணுமே. எல்லாரும் தெரிந்தவர்கள் இந்த பாட்டை பாடுங்க. உம்மை போல மாறணுமே ஏசையா. நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா. என்னை உம்மை போல மாற்றிடுமே. என்னை உம்மை போல மாற்றிடுமே. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை போல மாறணுமே ஏசையா. நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா. நான் உம்மை போல மாறணுமே. பரிசுத்தம், பரிசுத்தம் தாருமே. போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருகம் தாருமே. உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள அழகான பாதையில் நடத்துமே. பரிசுத்தம், பரிசுத்தம் தாருமே. உம்மை போல் பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே பரிசுத்த பாதை
போல மாறிடுமே ஏசையா, நான் உம்மை போல மாறிடுமே. உம்மை போல மாறிடுமே ஏசையா, நான் உம்மை போல மாறிடுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே பரலோக பாதையில் நடத்துமே. ஜெபத்தின் ஆவியே தாருமே, உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே உன்னதேன் பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறிடுமே ஏசையா, நான் உம்மை போல மாறிடுமே. உம்மை போல மாறிடுமே ஏசையா, நான் உம்மை போல மாறிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கா? எல்லாருக்கும் என்னதெல்லாம் ஆசை இருக்கு? உலக பிரகாரமான ஆசையை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆசை இருக்கா? ஏசப்பா கிட்ட நம்ம எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், நம்ம கோவப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அப்படி நம்மளுக்கு ஆசை இருக்கு. ஆனா நம்மளால என்ன செய்யல, முடியல. ஹல்லேலூயா. ஆனா நம்ம ஏசப்பட்ட நம்ம என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, தேவனை போல மாறணும். அவங்கள போல நம்மளால மாற முடியாது, ஆனா நம்ம பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்த பாட்டை இன்னொருக்கு எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? நீங்க உணர்ந்து பாடுங்க. இதுல என்ன இருக்கு? பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே. நம்ம ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தாங்க ஏசப்பா. நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நல்லா ப்ரேயர் பண்றோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆனா வீட்டுக்கு போன உடனே அவ்வளவு பிரச்சனை கவலை எல்லாம் நம்மள ஆள் கொண்டுருது. ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பட்ட நம்ம என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா, அன்பு தாங்க ஏசப்பா. நம்ம கேட்க போறோம், நம்ம கேட்கிறோம். நம்ம கிறிஸ்தவங்கன்னு சொன்னாலே அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அவன் அன்பா இருப்பான், அவனுக்கு கெட்ட பழக்கம் கிடையாது, அவன் குடிக்க மாட்டான், அவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான், பொய் சொல்ல மாட்டான்ட்டு உலக ஜனங்கள் வந்து நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு அவளுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்மளை விட நல்லவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, அப்படித்தானே? இருக்காங்க தானே? ஆனா நம்மளால நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து அடுத்தவங்க முன்னாடி நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா நம்ம இருதயம் வந்து திருக்குள்ளது மகா கேடுள்ளது இருதயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பா கிட்ட நம்ம கேட்போமா? நம்மளுக்கு ஆசை இருக்கதான் செய்யுது. ஏசப்பா நாங்க பரிசுத்தமா வாழணும், அன்பா இருக்கணும், அடுத்தவங்களை நேசிக்கணும், எதிரியை கூட நம்ம நேசிக்கிற தன்மை நம்மளுக்கு என்ன செய்யணும், வேணும். அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்மளை விட என்ன ஒருத்தன் நல்லா இருக்கானா, ஒருத்தன் நல்ல சேலை கட்டிட்டு வந்துட்டானா அவன் மேல பொறாமப்படுறது, ஒரு வீடு கட்டிட்டானா கார் வாங்கிட்டானா அவன் மேல பொறாமப்படுறது, அப்படிப்பட்ட சிந்தனை நம்மளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. நம்ம ஏசப்பட்ட கேட்போமா? இந்த நாளிலே ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. அன்புள்ள ஆவியால் நிரப்பணும் ஏசப்பா. அந்த அன்பை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. பரிசுத்த பாதையிலே நடத்துங்க ஏசப்பா. சாந்தமும் தாழ்மையும் தாருங்க ஏசப்பா. உம்மை போல மன்னிக்க உதவுங்க ஏசப்பா. நம்மளுக்கு மன்னிக்கிற மனப்பான்மை வேணும். நம்ம அநேகரை நம்ம மன்னிக்காம இருக்கிறோம். நம்முடைய உடம்பிலே வருகிற வியாதிகளுக்கு காரணமே நம்ம மன்னிக்காம இருக்கிறது தான். நம்ம அநேகர் நம்மளுக்கு நம்ம நினைக்கலாம் அது அடுத்தவங்க மேல பொறாமப்படும் போது அது நம்ம உடம்பை உருக்குகிறதா இருக்கிறது. அது பைபிள்ல இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய எலும்பு வந்து நொறுங்குமா, அது உருகுமா. நம்ம வந்து பொறாமப்பட அந்த எலும்பு வந்து உருகிக்கிட்டே தான் இருக்குமா. ஆனா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த பொறாமையிலிருந்து நம்ம வந்து அடுத்தவங்க மேல பொறாமப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தவங்க மேல பொறாம குணத்தை எங்களுக்கு எடுத்து போடுங்க ஏசப்பா. நாங்க யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. நம்ம மனுஷன்தான், நம்மளுக்கும் எல்லா கோபம் வரும், பொறாம வரும், சண்டை வரும், எல்லாமே வரதான் செய்யும். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம இறங்கி போய் சண்டை போடுறதுக்கு நம்மளால
முடியணும். முதல்ல நம்ம தான் நிற்போம். ஆனால் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா கிட்ட எங்களுக்கு பொறுமையை தாங்க ஏசப்பா, பொறுமையை தாங்க. நம்ம என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்க. ஹல்லேலூயா. ஏசப்பாவுடைய ஞானம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இறங்கணும். ஏசப்பாவோட ஞானம் இல்லாம, ஏசப்பா எங்கள் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையில் நாங்கள் வளரணும். ஏசப்பா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஹல்லேலூயா. உம்மை போல ஆத்ம பாரம் தாருமே. ஹல்லேலூயா. நம்ம மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஆத்ம பாரத்தை நம்ம ஏசப்பட்ட கேட்க போறோம். மன்றாட்டின் ஆவியை ஏசப்பட்ட நம்ம கேட்க போறோம். ஹல்லேலூயா. இந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரியும். தெரிந்தவங்க எல்லாரும் உற்சாகமாக அதை அப்படி உணர்ந்து நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா நாங்க உங்களை போல மாறணும். ஏசப்பா நாங்க உங்களை போல மாறணும். ஆனா அடுத்தவன் வந்து நம்மள நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான். உண்மையிலே எங்களை நல்லவர்களாய் மாற்றுங்க ஏசப்பா. அன்புள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. பொறாம குணத்தை எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்படி சொல்லி நம்ம கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பான தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த அன்பின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனை விட யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அது நமக்கு அது காரணம் இல்லாமல் அது பிரச்சனையாகவே முடிகிறது. நாம் தேவனை விட யாரையும் அதிகமா நேசிக்கவே கூடாது. அது ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் யாரை அதிகமா நேசிக்கிறோமோ அவர்களை நம்மை விட்டு பிரித்து போடுவார் ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அது எதுனாலும் நம்முடைய கடமை, வேலை, எது வேண்டாலும் எதுனாலும் அது ஏசப்பாவுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் வாழ்கிற வாழ்க்கையிலே எந்த நேரத்திலும் ஏசப்பாவை அதை காட்டிக்கொண்டே இருக்கணும். ஏசப்பாவை காட்டிக்கொண்டே இருக்கணும். நான் இயேசுவின் பிள்ளை என்பதை அநேகர் கண்டுகொண்டே இருக்கணும். நாம் எங்கே போகும்போதும் வரும்போதும் நாம் இருக்கும்போதும் ஏசப்பாவுடைய பிள்ளை இவா என்று சொல்லி அநேகர் நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அப்படி எங்களை மாற்றுங்கப்பா, அப்படி எங்களை மாற்றுங்கப்பா. அநேகர் எங்களை சாட்சி சொல்லும்படியாக, அநேகருக்கு நாங்கள் முன்மாதிரியாக எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஏசப்பான்னு கேட்போமா? எல்லாரும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அப்படியே நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாட்ட கேளுங்க. உம்மை போல மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க ஏசப்பா. சாந்தமும் மன அமைதி எங்களுக்கு தாங்க ஏசப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமப்படக்கூடாதாப்பா, எரிச்சல் அடையக்கூடாது ஆண்டவரே, கோபப்படக்கூடாது ஏசப்பா. அப்பா நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கோல் சொல்லக்கூடாது ஏசப்பா, சண்டைக்கு போகக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா அடுத்தவர்கள் ஏளனமாய் பேசும்போது நாங்கள் அமைதியா இருக்கணும் ஆண்டவரே. ஏசப்பாவையே காரி துப்புனாங்க, ஆனாலும் தேவன் அமைதியா இருந்தார். நாம் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே ஏசப்பா எங்களுக்கு சாந்தத்தை தாங்க ஏசப்பா, சாந்தத்தை தாங்க ஆண்டவரே. தாவீது ராஜாவை ஒருவன் சொன்னான், நீ வெளியே போ, நீ அப்படி போயிருவா, இப்படி என்னதெல்லாமோ தூசித்தான். ஆனா தாவீது ராஜா அமைதியா இருந்தாரு, அமைதியா இருந்தாரு, எதுவுமே சொல்லல. தாவீது ராஜா வாயை திறந்து எதுவுமே சொல்லல. அவன் முன்னாடி அவன் வந்து ஏளனமாய் பேசினான், ஏளனமாய் சிரித்தான். ஆனாலும் தாவீது அமைதியா இருந்தார். அந்த ராஜா தேவன் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கு முன்பாக எல்லாரும் ஏளனமாய் பேசலாம், எல்லாரும் நம்மளை தரக்குறைவாய் நினைக்கலாம், அற்பமாய் நினைக்கலாம். நீங்க எல்லாரும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அப்பா ஏசப்பா எங்களை உம்மை போல மாற்றுங்கப்பா, உம்மை போல மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல மாற்றுங்கப்பா. ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று என்று சொன்னது போல நம்மளை அநேகர் வெறுக்கலாம், அநேகர் நம்மளை ஏளனமாய் பேசலாம், அநேகர் நம்மளை தூர தள்ளலாம், அநேகர் நம்மளை ஒதுக்கி வைக்கலாம். அப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் மௌனமாய் இருக்கும் போது, தேவனை மட்டும் நோக்கி பார்க்கும் போது, ஏசப்பாவை மட்டும் நோக்கி பார்க்கும் போது, சாந்தமும் அமைதியுமாய் இருக்கும் போது
போது தேவன் அந்த இடத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் அமைதியாய் இருக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சியாய் வாழும் போது தேவன் அதே இடத்திலே உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிப்போமா? அப்படிப்பட்ட தேவனை நாம் கைகளை உயர்த்தி, அப்பா நீர் எங்களை ஆராதிக்க உதவி செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை விட நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, எங்களை விட நல்லவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நினைவு கூர்ந்து, தயவாய் நினைவு கூர்ந்து உம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்க எந்த இடத்துல இருந்து வந்தீங்கிறத நினைவு கூர்ந்து ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உங்களை போல மாறணும் ஏசப்பா, உங்களை போல மாறணும் ஆண்டவரே, உம்மை போல மாறணும் ஏசப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. எல்லாரும் உற்சாகமாக பாடுங்க. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. பரிசுத்தம் பரிசுத்தம் தாருமே, உம்மை போல பரிசுத்தம் தாருமே. பரிசுத்த ஆவியால் நிரப்பியே, பரிசுத்த பாதையில் நடத்துமே. அன்புள்ள மனதுருக்கம் தாருமே, உம்மை போல அன்பாக மாற்றுமே. அன்புள்ள ஆவியால் நிரப்பியே, அழகான பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. சாந்தமும் தாழ்மையும் தாருமே, உம்மை போல மன்னிக்க உதவுமே. ஞானத்தின் ஆவியால் நிரப்பியே, பரலோக பாதையில் நடத்துமே. ஜபத்தின் ஆவியை தாருமே, உம்மை போல ஆத்மபாரம் தாருமே. மன்றாட்டின் ஆவியால் நிரப்பியே, உந்தனே பாதையில் நடத்துமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே. மறுபடியும் எல்லாரும் சொல்லுங்க. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே.
அப்பா உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஏசப்பா, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாங்கள் உம்மை போற்ற, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே, தகப்பனே உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுவரையிலும் அப்பா நீர் எங்களை காத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரையிலும் உங்க கிருபை எங்களை காத்ததுக்காக நன்றி ஏசப்பா, உங்க கிருபை எங்களை காத்ததுக்காக நன்றி ஏசப்பா. உம்மை போல எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி ஏசப்பா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே.
வல்லமையா இறக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, அக்கினியின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவர் அப்பாடி இறக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையால் இறக்கம் செய்யுங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக, உங்க அபிஷேகத்தின் வல்லமை இறங்குவதாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்கப்பா. ஆவியானவரே இரக்கம் செய்யுங்கப்பா. உங்க வல்லமையால் நிரப்புங்கப்பா. உங்க அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, பொழுது வல்லமை இறங்குவதாக. அக்கினியால் இரக்கம் செய்யுங்க. உங்க அபிஷேகத்தால் இரக்கம் செய்யுங்கப்பா. பெரும் வெள்ளத்தில் இறைச்சலை போல இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. தேவனே அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. தேவ ஆவியானவர் நீர் வல்லமையால் இடமிடுபடியாய் ஜெபிக்கிறோமப்பா. தேவ ஆவியானவரின் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்கப்பா. தேவையான வார்த்தைகளை நீங்க பேசுங்க ஆண்டவரே. தேவ ஆவியானவர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பாராட்டின உம்முடைய கிருபை பெரியதப்பா. நீர் எங்களுக்காக பாராட்டின உம்முடைய கிருபை பெரியதாண்டவரே. தாழ்வில் எங்களை உயர்த்தினதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே தகப்பனே நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. தகப்பனே இரக்கம் செய்யுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. எந்த காலத்திலோ எந்த நேரத்திலோ உம்மை போற்றி புகழ்ந்து பாடு அப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அது மரணம் இல்லை. நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. அப்பா எங்கள் நீதியின் பாதையில் நடந்துங்கப்பா. அப்பா எங்களை நீதியின் பாதையில் நடத்துங்க ஆண்டவரே. மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா. மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய கால்கள் வலுவாதபடிக்கு எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துங்கப்பா. எங்களுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை காண்கிற ஒவ்வொரு உம்மை காண உம்முடைய சாயலா எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய சாயலா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை காண்கிற தேவனே. ஆகாரின் கண்ணீரை கண்டு தண்ணீரை கொடுத்த தேவன் எங்களுடைய கண்ணீரை கண்டு எங்க ஜெபத்துக்கு அப்படிங்க பதிலை தரும்படிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போராடின போராட்டத்துக்கு ஒரு முடிவை தாங்கப்பா. ஒரு முடிவை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கண்ணீருக்கு ஒரு பதிலை தாங்கப்பா. இந்த நாளிலே ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. விடுதலையின் நாயகன் எங்களுக்கு வெற்றியை தாங்கப்பா. எங்களுக்கு வெற்றியை தாங்க ஆண்டவரே. விடுதலையின் நாயகன் எங்களுக்கு வெற்றியை தாங்கப்பா. எங்களுடைய கண்ணீருக்கு பதிலை தாங்கப்பா. எங்களுடைய கண்ணீருக்கு பதிலை தாங்கப்பா. எங்களை கண்ணீருக்கு பதிலை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்கிறது இல்லையாப்பா. அப்பா நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம் அப்பா. நாங்கள் நொறுங்கி போயிருக்கிறோம் ஆண்டவரே. நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியாமல் அவர்களை தேய்ச்சுகிற தேவன் எங்களை ஆட்சி தேய்ச்சுங்கப்பா. தகப்பனே எங்களை ஆட்சி தேய்ச்சுங்க ஆண்டவரே. தகப்பனே எங்களை ஆட்சி தேய்ச்சுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன தேவைக்காக வந்திருக்கிறார்களோ அது குடும்பத்துல என்னென்ன பிரச்சனை என்பது உமக்கு தெரியுமாப்பா. உங்களுக்கு மாத்திரம் தெரியும் ஆண்டவரே. அந்த பிரச்சனையிலிருந்து அப்பா நீங்க விடுதலையை கொடுங்கப்பா. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல தேவன் நமக்கு விடுதலை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். என்னென்ன தேவைக்காக நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். இந்த நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசமாக இதை ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க உங்க குடும்பத்திலே என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ, என்னென்ன போராட்டம் இருக்கிறதோ, காற்றை
மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பு, பள்ளத்தாக்குகள் தண்ணீராய் நிரம்பு. உங்க பிரச்சனைகள் முடிவை கட்டளையிட போகிறார். உங்க தேவைகளை சந்திக்க போகிறார். உங்க தேவைகளை தேவன் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனே, நம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலே அப்பா எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தர போறதுக்காக நன்றி ஏசப்பா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. இதை விசுவாசமாக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வாரத்திலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்யப்படுறதுக்காக நன்றி ஏசப்பா. கொடா கொடி நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் முழுதும் கண்ணீர் மணி போல பாதுகாத்து இந்த ஆராதனை நாளிலே, இந்த உயிர்த்தெழுதலை நாளிலே தேவன் நம்மை ஆராதிக்க கொண்டு வந்த கிருபைக்காக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து என்ன வராமல் தடைப்படுகிற தடைகளை மாற்றி கொண்டு வரும்படியாக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தி பகுதி, சாட்சி பகுதி, சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, காணிக்கை பகுதி, எல்லா பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக எல்லாம் நன்றி செலுத்துங்க. ஏசப்பா நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாஸ்டர் வெளியே பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. அந்த இடத்துல தேவன் வல்லமையாய் வெளிப்படணும். தேவனுடைய பிள்ளையை கொண்டு அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை பேசும்படியாக, அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படியாக, அநேகருக்கு அது அற்புதங்கள் நடக்கும்படியாக தேவனுடைய பிள்ளையை கொண்டு வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக எல்லாரும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். போக்கை வரத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, உடம்புல எந்த ஒரு பலவீனங்கள் தாக்காதபடிக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக 2 பேர் ஜெபிப்போம்.